அடச்சி கரெக்டாக நான் பார்க்குறப்ப தான்டா கரண்ட்டு கட் பண்ணுவீங்க. இந்த கார்ட்டூன்லாம் எத்தனை வருஷம் திரும்ப ஆகுது பார்த்து நானே கஷ்டப்பட்டு பார்க்குறேன். சரி ஷின்சான் டோரிமான் நீங்கள் எப்படா வந்தீங்க? நீங்கெல்லாம் யாருப்பா பெரிய ஆளு? ஒரு பெரிய கார் வாங்கிட்டா எங்களெல்லாம் கூட ஞாபகம் இருக்காது. என்ன சம்மந்தமே இல்லாமல் வளர்றான். ஓ என் F1 காரை பற்றி சொல்கிறான் போல். ஆமாம் கைஸ், நான் புதுசாக F1 கார் தான் வாங்கியிருக்கேன். அதோடைய லிங்க்கு என் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த காரை உங்கள் கேமில் வாங்கிக்கோங்க. டோரிமான் எங்கடா? அவன் வரல, என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டான். நான் மட்டும்தான் அவன் கூட வரேன். ஐயோ ஷின்சான், இந்த காரில் நான் மட்டும்தான்டா போக முடியும், உன்னை கூட கூப்பிட்டு போக முடியாதுடா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, காசு வந்துருச்சு, பெரிய கார் வாங்கிட்டேன், பெரிய பருப்பாயிட்டேன். என்னெல்லாம் ஞாபகம் இருக்குமா? ஐயோ அஜெண்டா ஓடிட்டேன். என்னெல்லாம் மதிப்பியா நீயே? எது பருப்பா? சரி நீ உள்ளே போய் அந்த பருப்பை வேக வை, நான் வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காருடைய ஸ்பெஷாலிட்டி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களால் டயர் பெயிண்ட் அதெல்லாம் மாற்ற முடியாது, ஏன்னா இதோடைய மாடலே இது தான். இப்போ இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிராண்டு நேம் போட்டிருக்கு. டயர் வந்து அமெரிக்கன் டயரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 பிராண்டு பேர் போட்டிருக்கு. அது சொல்லலாமா இல்லை சொன்னால் காப்பிரைட் வருமானு எனக்கு தெரில. உங்கள் கண்ணுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கேப்பில் நீங்கள் என் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஒய் வெயிட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்ருக்குது. அது வரையும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த ட்விஸ்ட் எப்படி வந்ததுன்னு புரியும். ஸோ எண்டிங் வரையும் வீடியோவை பாருங்கள் கைஸ். நம்ம இந்த கார் எடுத்துன்னு ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலாம். நல்லா தான்ப்பா ஜம்ப் வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாமே செக் பண்ணுவோம். ஓகே, பிரேக்கும் நல்லாயிருக்கு. ஐயோ இந்த பக்கம் வரக்கூடாது, பில்டிங் சாஞ்சது, அது வேறு வீடியோக்காக சாய்ச்சி வச்சுருக்கேன் பில்டிங்கெல்லாம். இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இப்போது வேறு யாருன்னா யூடியூப் பார்த்துட்ருக்காங்க, என் வீடியோவை பார்க்கல, என் வீடியோ அவங்க யூடியூப்பில் வரவே இல்லை. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ போகும். அப்போது ஒருத்தர் லைக் பண்ணியிருக்காரு, நம்மளும் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேளை பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க. ஸோ தட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு கார்ட்டூன் காமிச்சேன்ல, அந்த கார்ட்டூன் பேர் என்னன்னு கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். சரி வேணாம், கரெக்டாக வேணாம், தப்பாக சொல்லுங்கள். எத்தனை பேர் ஃபன்னியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக இந்த இடத்துல லேண்ட் பண்ணுவோமா? இது ஸ்பீடு கூட நமக்கு கரெக்டாக தெரியுது, ஏன்னா அந்த ரேம்பில் பார்த்திங்கன்னா எதுவுமே அங்கே போய் ரீச் ஆகாது. இருங்க, நம்ம இந்த கேப்பில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்பீட் டெஸ்ட் இந்த ரேம்பில் தான் போகுது. வா, இந்த கார் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கார் மட்டும் இல்லை, எனக்கு காருனாலே லுக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் காரில் வச்சுருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன். பைக்கும் பிடிக்கும், காரும் பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும். எஸ் எஸ், வா வேறு லெவலு. ஐயோ சூப்பராக போதே. அவளுக்கு தான் ஸ்பீடு தாங்க முடியாமல் பிச்சுட்டு ட்ராக் அவுட்டே வெளியே போயிடுச்சு கைஸ். நான் எந்த நேரத்தில் எடுத்துன்னு வந்தனோ தெரில, தப்பாக போகுது காரு. சரி பரவாயில்ல, அதெல்லாம் மேட்ரு இல்லை. எங்கள் கார் ஸ்பீட் செக் பண்ணிட்டோம், அதுதான் எங்கள் மேட்ரு. ஓகே, இப்போ குடிச்சிடலாமா? ஜம்பே. அவள் தான் அயன்மேன், கீழே விட்டிங்க. ஐயோ, ஆனால் அர்ஜென்ட்டில் இந்த காருக்கு டிராக்டர் சவுண்டு கொடுத்துட்டாங்க கைஸ். அது ஒன்றே வந்தால் பிரச்சனை. இப்போ ட்ரெயின் அடித்து கீழே தள்ளுவோமா? ஐயோ ட்ரெயினை காணும், நடுவில் பிரேக்கப் போடு. ஏய் என்னடா இது? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏய் இந்த கார் எப்படா நடுவில் திடீர்னு ஸ்பான் ஆச்சு? இது எந்த கார் இது? வாவ், என்னடா இது புது காராக ஸ்பான் ஆகுது? இது டிஜே கார் மாதிரி இருக்குப்பா. பார்த்தீங்கன்னா மியூசிக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்குது, நல்லா இருக்கே இந்த காரு கூட. ஓ மை காட், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் போடலன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ட்ரோன் ஷாட்டை பின்னாடி இழுத்தோன்னா இதுதான் காருடைய பேக். ஓகே, ஷவர்லெட் சிம்பிள் போட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரே கிராஸாக இருக்குது, ஆனால் அது இங்கே முக்கியம் இல்லை. வாங்க நம்ம காருக்குள்ளே போய் பார்ப்போம். காருக்குள்ளே சீட் எங்கே இருக்குது? முன்னாடி தான் இருக்குது. ஓகே, கீழேருந்து ஒரு லுக் விடுவோமா? இந்த லுக்கு கூட நல்லா இருக்கு. ஐயோ தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க கைஸ், இருங்க வெளியே போயிட்டு பார்ப்போம். ஓகே, அயன்மேன் அங்கே தெம்பா நிற்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, பின்னாடி ஒரு டயரு, மேலே பார்த்தீங்கன்னா லைட்டு எல்லாம் செட் பண்ணி. இந்த காருடைய லிங்க்கும் என் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 காருடைய லிங்க்கும் எடுத்துக்கோங்க. ஓகே,
வாங்க இப்போ இந்த கார் எப்படி இருக்குன்னு ஒரு டிரைவ் போய் பார்ப்போம். இந்த காருக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாமா? வேணாம், அந்த காரே ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம், நடுவில் ஸ்பீடு தாங்காமல் பறந்து போயிடுச்சு. இது அதோட ஸ்பீடாக போச்சுன்னு எங்கள் இதுவும் பறந்து போயிடும். நம்ம இந்த காரை பத்திரமா பார்த்துக்கணும். இது எங்கள் சாஞ்ச பில்டிங் ஒன்று இருக்குது, அதில் போய் ஏற்றுவோமா? வா, கரெக்டாக ஏறிடுச்சு. சூப்பர் கைஸ், வேறு லெவலில் போகுது இந்த காரு. 2 காருமே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். வெளியே மாடலும் நல்லாயிருக்கு, டிரைவிங்கும் நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, சந்து பொந்துக்குள்ளெல்லாம் பூந்து போகுது. அவ்வளோதான், போகுதுன்னு சொன்னால் முட்டிக்கிச்சு. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. அதே மாதிரி அந்த கார்ட்டூன் பேர் என்னன்னு கமெண்டில் தப்பாக சொல்லுங்கள், யாருக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கார் அப்படியே திரும்ப எங்கன்னா விடுவோம். எதனா ஒரு பொருளை இடித்து அதை அப்படியே வெடிஞ்சால் சூப்பராக இருக்கும், அந்த மூவிஸ்லலாம் வர மாதிரி. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். என் எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு லுக்கு இப்படி சுற்றி அப்படி சுற்றி பார்த்துருவோம். அயன்மேனும் ரெட் கலர், காரும் ரெட் கலர், செம்ம மேட்சிங்கில். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.